குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்றார். அருமையான ஒரு வசனம், ரொம்ப அழகான ஒரு வசனம். உங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஸோ என்னடா இவ்வளோ நாளா ஜெபிக்கிறோமே, இவ்வளோ நேரம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேனே, சோர்ந்து போகாதீங்க. நெகிழ விடாதிருங்கள், உங்களுடைய கைகளை நெகிழ விடாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். கண்டிப்பா எனக்கு பதில் உண்டு, கண்டிப்பா எனக்கு பதில் உண்டு. கர்த்தர் எதையாவது ஒரு பதில நன்மையாகவே செய்வார். அதனால திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க எல்லா சூழ்நிலையிலும். இந்த நாள இந்த வாக்குத்தத்தத்தோட, ஆண்டவரே எத்தனை சோர்வுகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே என்ன பதில் கிடைக்கலையே என்று நினைச்சாலும் பதில் உண்டு. உங்களுக்கு பதில் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு. திடன் கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அருமையான ஒரு வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கைகளை நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்னதுக்காக நன்றி அப்பா. இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகிறோம். இயேசு சுவாமி, எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. உம்முடைய அன்புக்காக நன்றி ஏசப்பா. இந்த உலகத்துல புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. ஒருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, கைவிடப்பட்டவர்களே உடைய கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நெகிழ விடாதபடி ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க ஆண்டவரே இயேசு சுவாமி, திடன் கொள்ளுங்கள், உன் கிரியைக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தை நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. ஆசீர்வதித்து தருவீராக, காத்துக்கொள்வீராக ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு முதியோருக்கும் நீர் உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. அற்புதங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காகவும் ஆண்டவரே, அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்து சோர்ந்து போகாதபடி இயேசு சுவாமி, திடன் கொள்ளுங்கள், நெகிழ விடாதுங்கள். ஆண்டவரே, பலன் உண்டு என்று சொன்ன தேவன் ஐயா, யாரெல்லாம் அவங்க நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்யுங்க. முக்கியமாக ஆண்டவரே, வெளிநாடுகளில தங்களுடைய படிப்புக்காக, வேலைக்காக போக வேண்டும் என்று பிரயாசப்படுகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே இயேசு சுவாமி, ஆண்டவரே, நெகிழ நெகிழ விடாமல், தங்களுடைய கைகளை நெகிழ விடாமல் உண்மையே நோக்கி பார்த்து பலன் உண்டு என்று புரிந்து கொள்ளட்டும். இவ்வளோ நாள் ஆச்சே ஆண்டவரே, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே. ஆண்டவரே, படிக்க போற பிள்ளைகளுக்காக, வெளிநாட்டுல ஆண்டவரே வேலை செய்ய போகிற பிள்ளைகளுக்காக, அங்க பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக, விசாக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, வேலையில எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. யாரெல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. எங்க கைகளை நாங்கள் நெகிழ விட மாட்டோம் இயேசு சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. பலனுண்டு இயேசு சுவாமி. ஒரு பதில் எங்களுக்கு கொடுப்பீங்க, அதுக்காக நன்றி அப்பா. கைவிடப்பட்ட குடும்பங்களுக்காக, பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பாவத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க செய்யற எல்லா காரியத்துக்கும் பலனுண்டு ஆண்டவரே. நீர் பார்த்துப்பீங்க இயேசு சுவாமி எல்லாத்தையும் ஆண்டவரே. நீங்க எங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நாங்கள் ஆண்டவரே பார்க்க, ஆண்டவரே, நாங்கள் சோர்வடையாதபடி ஆண்டவரே, நாங்கள் எதுக்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோமோ அதோடைய பலனை நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். சோர்ந்தே போவாதீங்க. எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பா நடைபெறும். திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுத்திக் கொள்ளுங்க. கண்டிப்பா கர்த்தர் அந்த விடுதலை நமக்கு தருவாரு. God bless you all. Thank you so much. Have a blessed day.